ஏஎல் பிசிக்ஸ் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மெக்கானிக்ஸில் காணப்படுகின்ற இரண்டாவது செக்ஷன் விசை திருப்பம் மற்றும் விளையில் விசை தொடர்பான தியரியை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். கைனமெட்டிக்ஸ் தொடர்பான தியரி போன வீடியோக்களை நான் கற்றுக் கொடுத்தேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் விசை விளையில் விசை சம்பந்தமான தியரியை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விளையில் விசை சம்பந்தமான தியரி பார்க்கறது முதல் நாங்கள் விசை என்னன்னு பார்ப்போம். விசை என்பது ஒரு காவி என்று போன வீடியோக்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கேன். காவி என்பது ஒரு கணியம், அதாவது என்ன, ஒரு திசையையும் கருமனையும் காற்ற ஒரு கணியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கணியத்துக்கு உதாரணம் தான் விசை. நாங்கள் ஆறு மூடுதல், இடப்பெயர்ச்சி, வேகம் என்று கழிச்சினாங்க. எக்ஸ்ட்ரா இன்னொன்று எழுதி கொள்ளுங்க. விசையும் இன்னொரு உதாரணம். விசை என்பது ஒரு காவிக்கணியம். இந்த காவிக்கணியம் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள்ல நிலையை மாற்றக்கூடியது, மாற்றுவது, மாற்ற எத்தனிப்பதும் இந்த விசைதான். அதோட வேகத்தை மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு காவிக்கணியம் தான் விசை. சரியானே? அடுத்ததாக இந்த விசையை பார்க்கக்குள்ள அதுக்கென்று ஒரு பெர்மனன்ட் இருக்கும், திசை இருக்கும், எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கும், பிரயோக புள்ளி. பிரயோக புள்ளி வச்சுக்கொண்டு நாங்கள் பிரயோக புள்ளியில அமைவிடத்தை பொறுத்துதான் அது சுழற்சி இயக்கத்தை மேற்கொள்ளுமா இல்லாட்டி சுழற்சி இல்லாம வேகப்பரிமாண இயக்கத்தை மேற்கொள்ளுமா என்று சொல்லலாம். உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு கல் எடுத்தீங்கன்னா அது நடுவுல அந்நிலவாக நடுவில் எவ்வளோமே சீரான கிழங்கு, சீரான வட்டக்கிழங்கு இருக்கும். நடுவில் புவியீர்ப்பு மையம் இல்லாட்டி அதில் திணிவு மையம், ஈர்ப்பு மையம்னு சொல்லலாம். சரி, ஜியில போடும். இவருடைய, அதாவது இந்த கல் மீது தொழிற்படுகின்ற விசையின் பிரயோக புள்ளி இந்த புவியீர்ப்பு மையத்துக்கு நேர்கோட்டாக இருக்குமானால் அது சுழற்சி இயக்கத்தை மேற்கொள்ளாமல் வேகப்பரிமாண இயக்கத்தை தான் மேற்கொள்ளும். அந்த புவியீர்ப்பு மையத்திலிருந்து வேறொரு புள்ளி, அதாவது புவியீர்ப்பு மையம் இல்லாமல் இன்னொரு புள்ளியிலிருந்து நாங்க ஒரு விசையை வழங்கணும் என்றால் அந்த பொருள் சுழற்சி இயக்கத்தையும் வேகப்பரிமாண இயக்கத்தையும் மேற்கொள்ளும். அப்ப நம்முடைய பிரயோக புள்ளியும் ஒரு செல்வாக்கு செலுத்துது. என்ன, அந்த பொருள் சுழற்சி இயக்கம் மேற்கொள்ளுமா இல்லாட்டி வேகப்பரிமாண இயக்கத்தை மேற்கொள்ளுமா. அடுத்ததாக இந்த இடத்துல விசை என்ற கைக்குள்ள ஒரு பொருள்ல ஒரு விசை மட்டும் தாக்கலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகளும் தாக்கும். அப்படி அந்த நேரத்துல சில நேரம், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேலண்டர் எடுத்தீங்கன்னா அதே கேலண்டர் எடுப்புமே ஒரு விசை இந்த மாதிரி இருக்கு. இந்த திசையில இந்த பெர்மனன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 4 நியூட்டன், எதிர் திசையில 2 நியூட்டன் போடும். அதுக்கு செங்குத்தான திசையில 1 நியூட்டன், கீழே 5 நியூட்டன் எழுப்பமே. இப்போ 4 வகையான திசையிலையும் 4 வெவ்வேறு பெர்மனன்ட் கொண்ட விசை இருக்கு. சரி, விசை தாக்குகின்ற இந்த திசையை காட்டுப்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட விசை இருக்கின்றது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளுக்கு தேறியதாக இவ்வளவு விசையையும் நாங்கள் ஒரு விசை, தனியொரு விசைக்கு நாங்கள் சமப்படுத்தினோம் என்றால் அந்த தனி ஒரு விசையை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா விளைவில் விசை, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த தளத்துக்கும் மேல இருக்கிற தளத்துக்கும் எப்படி செங்குத்தா இருக்கிற 2 தளத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிடையா இருக்குது. இது கிடையாது எடுப்போமே, இது எக்ஸ்ன்னு எடுப்போம், இது y எடுப்போம். இந்த எக்ஸ் தளத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரியதாக 2 நியூட்டன் வரப்போகுது. 4 2 2 நியூட்டன்.
அதே மாதிரி இந்த வயிற்றுல பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி 4 நியூட்டன், அதாவது 5/1. இந்த விளைவில் விசை கணிக்கிறதெல்லாம் பார்ப்போம். இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளைவிலாக எக்ஸ் வழியாக 2 நியூட்டனும் கீழே y வழியாக 4 நியூட்டனும். அப்போ கட்டாயமாக உங்களுடைய விளைவில் விசை 4 நியூட்டன் பக்கத்தில், ஆனால் ஓரளவு சாய்ந்த நிலையில் இருக்க போகுது. இப்படிதான் விளைவில் விசை காணப்படும். அதே மாதிரி இதோட பெருமன் என்ன இருக்கும் என்றதே இதுக்கு பிறகு வார செக்ஷனை பார்ப்போம். இவ்வளவு தான் இந்த விளைவில் விசை சொந்தமான இன்ட்ரடக்ஷன். வாங்க விளைவில் விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விதி ஒன்று இருக்கு, விசை இணைகிற விதி. அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது விசைகளின் விளைவில் சொந்தமான ஒரு விதி ஒன்று இருக்கு. அதுக்கு முதல் விசைகளின் விளை என்றது ஒரு பொருள்ல 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்டு தாக்கலாம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட விசைகளுக்கு தான் விளைவு காண்றது. ஒன்றுக்கு நாங்கள் விளைவு காணல, ஏன்னா அதுதான் விளையில், அந்த விசை தான் விளைவு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 விசைகளுக்கு உரிய ஒரு விளைவில் பார்க்க போறோம். அதுக்கு கீழே தான் நாங்க விசை இணைகிற விதி சமமான தியரி பார்க்க போறோம். ரைட். இந்த இடத்துல விசை இணைகிற விதி ஏன் நாங்க விளங்கி எழுத பார்க்கணும், பாடமாக்கும். இப்ப பார்ப்போம். ஒரு புள்ளியில் தொழிற்படும் இரு விசைகள் பருமனிலும் திசையிலும் ஒரு இணைகரத்தின் அடுத்துள்ள பக்கங்களினால் குறிப்பிட்டால் அப்புள்ளி கூடாக செல்லும் அவ் இணைகரத்தின் மூளை விட்டம் அவ் இரு விசைகளின் விளையுலை பருமனிலும் திசையிலும் தரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில தொழிற்படுகின்ற 2 விசைகள். இந்த இடத்துல நாங்க எந்த புள்ளி எடுக்க போறோம்னா ஓ என்ற புள்ளி, ஓ என்கிற ஒரு புள்ளி என்று சொல்றதை விட ஒரு பொருள் எடுப்போமே. அந்த பொருள்ல 2 விசை தாக்குது, பியும் கியூவும் என்ற 2 விசை. அது ஒரு அவனுக்கு இடையிலான கோணம் வந்து தீட்டா கோணம். சரியானே? ரைட். அப்ப பியும் கியூவும் நாங்க இணைகரத்தின் அடுத்துள்ள பக்கங்களாக, இது அடுத்துள்ள பக்கங்கள் adjacent sides என்று சொல்லுவோம். இது parallel line side, இது adjacent. பியும் கியூவும் அடுத்துள்ள பக்கங்களாக குறிக்கப்பட்டால், அதாவது பருமனிலும் திசையிலும் என்றக்குள்ள, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு திட்டத்துக்கு அமைவாக 1 சென்டிமீட்டர் வந்து 1 நியூட்டனுக்கு சமன் என்று எழுதலாம். அதே மாதிரி 0.5 சென்டிமீட்டர் என்றால் 1 நியூட்டன் எழுதலாம். அப்படி நாங்க அளவு திட்டங்களை ஏற்கனவே முடிவு செஞ்சு எழுதலாம். ரைட். இப்ப பார்ப்போம். நாங்க 2 லைன் கிரிட்டம், அதாவது 2 விசைகள் EQ, அதுக்கு நாங்க ஒரு இணைகரத்தை நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரைட். இது இணைகரம் இல்லை, சரி. ரைட். இந்த OACB என்கிற ஒரு இணைகரத்தை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். ரைட். அடுத்ததாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்புள்ளி கூடாக செல்லும் அவ்விணைகரத்தின் மூளை விட்டம் அவ்விரு விசைகளின் விளையுலை பருமனிலும் திசையிலும் தரும். ஆகவே இந்த இடத்துல உங்களுடைய மூளை வட்டம் என்ன எப்படி இருக்கணும்னா அப்புள்ளியினூடாக செல்லும், ஓ என்கிற புள்ளியினூடாக செல்லுகின்ற ஒரு மூளை வட்டம் ஓசி. இந்த இடத்துல ஓசி. அப்போ ஓசி என்பது ஒரு மூளை வட்டம். அவ்விரு விசைகளின் விளையுலை நாங்க பருமனிலும் திசையிலும் நாங்க காட்டலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திசையை நாங்க எப்படியும் எழுதணும். ஆனால் இந்த இடத்துல இப்படி பார்க்கல நாங்க ஒரு வடகிழக்கு என்ற மாதிரி நாங்க சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. அதுக்குதான் நாங்க இங்க ஒரு கோணம் ஒன்று இருக்கு, அல்பா கோணம். சரியானே? அதாவது பியுடன் ஒரு குறித்த கோணத்துல இந்த ஆர் என்பது ரிசல்டிங் ஃபோர்ஸ், இதுக்கு இந்த RF என்று சொல்லுவோம். சரியானே? ரைட். இந்த இடத்துல அல்பா என்ற கோணத்தோட அப்படி இருக்கு. ஆகவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க இந்த அல்பா கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு அவங்களுடைய அந்த இது கிடைக்கும், அதாவது அந்த திசை நாங்க எடுக்கலாம். அடுத்தது இவருடைய பெருமன் காண்றதுக்கு தான் இப்ப நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி நாங்க ப்ரூஃப் பண்ணணும். ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு OCD என்கிற இந்த முக்கோணத்தை நாங்க எடுப்போம். பைத்தகரஸ் தேற்றத்தை நாங்க இதுக்கு உபயோகிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைத்தகரஸ் தியரம் OD வர்க்கம் சக CD வர்க்கம் இதுக்கு சமன் OC வர்க்கத்துக்கு சமன்.
ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்போ நாங்கள் இதை நாங்கள் எழுதுவோமே. ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஏ இந்த இவ்வளோ ப்ளஸ் ஏடி, அது வந்து எதுக்கு சமன்? ஓடிக்கு சமன். அப்போ இவ்வளத்தையும் நாங்கள் ப்ராக்கெட் பண்ணி போட்டு பெருக்க பண்ணி போடலாம். ப்ளஸ் சிடி, தமிழுக்கு சிடி, அது சமன் ஓசிக்கு சமனாக இருக்கும். ஓசி வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். ஓசி வர்க்கத்துக்கு சமன். ரைட், இந்த இடத்துல ஓஏ என்ன வரைக்கும் போகுது? பி. ஓஏ வந்து பி. அதுக்கு முதல் நாங்கள் இதை நாங்கள் ப்ராக்கெட்டை பொழியில் எடுப்போம். ப்ராக்கெட்டை எடுத்துட்டு நாங்கள் இது ஃபுல்லாக எழுதுவோம். ஓஏ வர்க்கம் ப்ளஸ் ஏடி வர்க்கம் ப்ளஸ் இப்போ ஏ ப்ளஸ் டி ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ ப்ளஸ் பி வர்க்கம் என்றதுக்குள்ள நாங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் என்று நாங்கள் எழுதணும். இது ஓலோட மேத்ஸ். ஆகவே இங்கே ஓ ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் மற்றும் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 2 தர ஓஏ தர ஏடி ப்ளஸ் சிடி ஸ்கொயர், இதுக்கு சமன் ஓசி ஸ்கொயருக்கு சமன். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி சமன் ஓபி. அதாவது நாங்கள் இப்படி எழுதலாம், ஏடி சமன் ஏசி காஸ் தீட்டா, அதோட சிடி சமன் ஓபி சைன் தீட்டா எழுதலாம். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓசி வர்க்கம் சமன் ஓஏ வர்க்கம் பிளஸ் 2OA டாட் ஓபி காஸ் தீட்டா பிளஸ் ஓபி வர்க்கம். சரி, ரைட். இந்த ஓசி வர்க்கம் அங்கே இருக்கு, இவர் இங்கே இருக்கு. ஆகவே ஓசி என்ற என்ன? ஆர் வர்க்கம் என்று போடலாம். ஓசி என்பது ஆர். ஆகவே ஓசி வர்க்கம் ஆர் வர்க்கம். இந்த இடத்துல ஓஏ என்ன வரைக்கும் போகுது? பி. ஆகவே அது சமன் பி வர்க்கம் என்று எழுதலாம். பிளஸ் 2OA வந்து பி, ஓபி என்ன வரைக்கும் போகுது? ஓபி கியூக்கு சமனாக இருக்கு. ஓபி கியூக்கு சமனாக போகுது. ஆகவே இங்கே ஓபி 2p q cos theta பிளஸ் ஓபி ஸ்கொயர் என்ன வரைக்கும் போகுது? கியூ ஸ்கொயர். ஆகவே உங்களுக்கு ஆர் சமன் ரூட்டுக்குள்ள பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta. இதான் உங்களுடைய ஆறுக்கான பருமன். உள்ளன. ஆகவே இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் பருமன் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் திசையை பார்ப்போம். இந்த இடத்துல நாங்கள் திசையை பார்க்கறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் கூறியிருக்கிற மாதிரி பாருங்க. இந்த இடத்துல விசை இணைகிறத நாங்கள் பூர்த்தி செய்தோம். அதே மாதிரி இங்கால ஓஏ என்பதை நாங்கள் நீட்டிக்கொண்டு டிக்கு கொண்டு போவோம். அதே மாதிரி சியிலிருந்து கீழே ஏடிக்கு நிலைக்குத்தாக, ஏடிக்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு லைன் எடுக்கிறோம். ஸோ ஏசிடி என்றது வார ஒரு பொசிஷன். ஆகவே இவருடைய ஆங்கிளும் தீட்டா, ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்று சொல்லுவோம். சரி, ஆகவே உங்களுக்கு தீட்டா என்னபடியா ஏசி ஏடி என்னத்துக்கு சமனாக இருக்கும் போது ஏசி காஸ் தீட்டா சமனாக இருக்கும். அதே மாதிரி ஏசி காஸ் தீட்டா என்பது நாங்கள் இங்கே ஏடி ஓபி காஸ் தீட்டா எழுதலாம். அடுத்தது சிடி என்னதுக்கு சமன் ஓபி சைன் தீட்டா. இவ்வளவுதான் இந்த சிடி மற்றும் ஏடிக்கான விடயங்கள். இந்த அதுக்குரிய ஆன்சர். சரி, இந்த என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது என்பதை பார்க்கறதுக்காக. அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா அல்பா கண்டுபிடிக்க போறோம். அல்பா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் அதில் டேன் அல்பா எடுப்போம். டேன் அல்பா உங்களுக்கு தெரியும், சைன் வந்து நாங்கள் சைன் SOH எழுதுவோம், CAH TOA. சைன் என்பது ஆப்போசிட் ஓவர் ஹைப்போடெனியஸ். அதாவது இந்த இடத்துல ஆப்போசிட் என்பது அல்பாட ஆப்போசிட் வந்து சிடி இங்கிள் ஓசி ஆகிருக்கும். அதே மாதிரி கொஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஓடி இங்கிள் ஓசி, டேன் சிடி இங்கிள் ஓடி.
இந்த இடத்துல நாங்கள் டேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேன் ஆல்ஃபா இப்போது ஆப்போசிட், அதாவது இந்த கோணத்துக்கு எதிராக காணப்படுது, அதாவது கியூ சைன் தீட்டா. இங்கு adjacent, அதாவது அதுக்கு அயலாக காணப்படுகின்ற பக்கம் OA plus AD, அதாவது P plus Q cos theta. ஆகவே Q sin theta இங்கு P plus Q cos theta இதுதான் சமம். ஆகவே இந்த ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா அதில் tan minus 1 Q sin theta இங்கு P plus Q cos theta. இதுதான் ஆன்சர் உங்களுடைய திசைக்கு. ஆகவே அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் ஏற்கனவே பார்த்த அதனுடைய சமன்பாட்டிற்கான R7 P ரூட்டுக்குள்ள P² plus Q² plus 2PQ cos theta. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் அதுக்குரிய சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அதாவது ஒரே திசையில விசை தொலைப்படக்குள்ள, எதிர் திசையில விசை தொலைப்படக்குள்ள, அதாவது ஒரே தாக கோட்டில் இல்லாட்டி ஒன்று கொண்டு செங்குத்தான விசை எப்படி தொழிற்பட போகுது என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது உதாரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புள்ளியில ஒரே தாக்குகோட்டில் ஒரே திசையில 2 விசை தொழிற்படுது, பிஎம் கியூ. இந்த பெருசை நாங்கள் பி எடுப்போம், பிஎம் கியூ. நாங்கள் அடுத்த சமன்பாடு பார்ப்போமே, ரூட்டுக்குள்ள P² plus 2PQ cos theta. இந்த இடத்துல தீட்டா என்னதுக்கு சமன், அதாவது இந்த 2 விசைகளுக்கும் இடையிலான கோணம், இந்த 2 விசைகளுக்கும் இடையிலான கோணம் என்ன, 0. ஆகவே cos 0 எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் 1க்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த cos theta நாங்கள் அப்படி அடிக்கலாம். cos theta 1க்கு சமன், cos 0 வந்து 1க்கு சமன். ஆகவே அதை நாங்கள் ஃபுல்லாக அடிக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் இதை எப்படி சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா, R சமன் ரூட்டுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள P plus Q ஹோல் திங் ஸ்கொயர்னு எழுதலாமா இல்லையா? அதாவது P² plus Q² plus 2PQ என்றதை நாங்கள் P plus Q ஹோல் திங் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதில் இந்த வர்க்கம் மூலம் இந்த வர்க்கம் வெட்டுப்படும். ஆகவே உங்களுக்கு ரிசல்டன் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா P plus Qக்கு சமனாக இருக்கு. விளையுள் விசை P plus Qக்கு சமனாக இருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து விளங்கணும், அதாவது இந்த விடையை உங்களுக்கு போஸ் இல்லை, ஆனால் எப்படி மேத்தமெட்டிக்கலாக சரி ஏறும் என்பதை நான் காட்டியிருக்கேன். அதாவது ஒரே தாக்குக்கோட்டில் ஒரே புள்ளியில் தொலைப்படும் ஒரே திசையில் காணப்படுகின்ற விசைகளை ஒரு விளைவு விசைக்கு சமப்படுத்துவோம் என்றால் அந்த 2 விசைகளையும் நாங்கள் கூட்டணும். அடுத்தது இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியில 2 விசைகள் தொழிற்படுது. எப்படிப்பட்ட விசைகள் என்றால் ஒன்றுக்கொண்டு எதிரான திசை, ஒரே பருமனில வெவ்வேறு திசைகள் கொண்ட ஒவ்வொரு பெர்மன் கொண்ட விசை. P இங்கே போடுவோம், Q இங்கே போடுவோம். ஆகவே R சமன் ரூட்டுக்குள்ள P² plus Q² plus 2PQ cos theta. அதாவது தீட்டான்றது 2 விசைகளுக்கு உள்ளானது, 2 விசைகளுக்கும் இடையிலான கோணம். இந்த இடத்துல 180 என்று வரப்போது 180 cos 180 சமன் 1க்கு சமன். எப்படிப்பட்ட 1? -1க்கு சமன். ஆகவே -2PQ என்று வரப்போகுது. இந்த பிளஸ் அழிச்சிட்டு நாங்கள் -2PQ எழுதலாம். -2PQ. இந்த சமன்பாடு நாங்கள் இன்னும் சுருக்கலாம். எப்படின்னா P minus Q whole thing square என்று எழுதலாம். ஆகவே உங்களுக்கு R சமன் ரூட்டுக்குள்ள P minus Q whole thing square, இந்த ஸ்கொயர் ரூட்டும் வெட்டுப்படும். ஆகவே உங்களுடைய விளையுள் விசை P minus Q சமனாக போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு P பெருசா இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரே தாக்கோட்டில் ஒரே புள்ளியில தொழிற்படுகின்ற வெவ்வேறு திசைகளில் காணப்படுகின்ற 2 விசைகளை நாங்கள் அது
ஒரு விளைவு விசையை நாங்கள் சமப்படுத்தணும்னா நாங்கள் ஒன்றுலேருந்து ஒன்று கழிக்கணும். அதாவது பெருசுல இருந்து தான் சின்ன கழிக்கும், சின்ன இருந்து பெருசை கழிக்கிறார். அது கழிச்சா உங்களுக்கு மைனஸ் பெருமானம். அந்த மைனஸ் பெருமானம் அதாவது நீங்க சின்னல இருந்து பெருசை கழிக்கிறீங்க வைங்க, அப்ப கியூல இருந்து பிஏ மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல வரப்போது போல. மைனஸ் வந்து அதனுடைய திசையை குறிக்கும். அதாவது இந்த திசையில இருந்து நாங்க இந்த கியூட திசையில இருக்காது, பீட திசையில உங்களுக்கு விளையில் விசை இருக்க போகுது என்றதை சுட்டி காட்டுறதுக்கு அந்த மைனஸ் இருக்க போகுது. தவிர உங்களோட பெருமனுக்கு மைனஸ் இல்லை, அந்த மைனஸ் வந்து டிரெக்ஷனுக்கு. அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கும்னா, ரெண்டு விசைகள் அவங்களுக்கு இடையிலான கோணம் வந்து 90 பாகை, அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற இரண்டு விசைகள் பி கியூ. உங்களுக்கு ஆர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க போகுது. ஆனால் எப்படிப்பட்ட கோணம் என்றது நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ஆல்பா எடுப்போம், இது 90 டிகிரிக்கு சமன், இது ஆர், ரைட். பார்ப்போம் ஆர் அதே சமன்பாடு எடுப்போமே. ஆர் பிராக்கெட்டுக்குள்ள பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos theta. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cos theta cos 90. சரி, அப்ப இந்த இடத்துல cos 90 எதுக்கு சமன்? பூஜ்ஜியத்துக்கு சமன். அவை இவ்வளவு வெட்டுப்படும். பூஜ்ஜியம் என்றால் 2pq தர பூஜ்ஜியம் தான். அவை இவ்வளவு வெட்டுப்படும். அவை உங்களோட ஆன்சர் ரூட்டுக்குள்ள p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் தான். இதான் உங்களோட விளைவு விசையா இருக்கு. அதே நேரத்துல அதனுடைய திசை என்னவாக இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அல்பா இங்க கியூ, இந்த பியை நாங்க இங்க கொண்டு வரலாம். அதாவது இந்த இடத்துல கொண்டு வரலாம். அதாவது இந்த இடத்துல நாங்க பியை கொண்டு வரலாம். பி கியூ, இது ஆர். ஆகவே இது அல்பா என்றபடியா tan அல்பா பார்ப்போம். tan அல்பா இதுக்கு சமன் பி ஓவர் கியூ சமன். அல்பா சமன் tan இன்வர்ஸ் P over Q சமன். இதுதான் உங்களுடைய இதா இருக்கு போகுது, இந்த கோணமா இருக்கு போகுது. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னவா இருக்கும் என்றால், இந்த பியும் கியூவும் ரெண்டும் சமனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அல்பா நிச்சயமாக 45 பாகை தான் இருக்க போகுது. அதாவது ரெண்டு விடயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பியும் இந்த இடத்துல பி. ஆகவே tan inverse P over P என்ன வரைக்கும் போகுது? ரெண்டும் சமன் என்னுடைய வெட்டுப்படும். tan inverse ஒன்று என்னதுக்கு சமன்? அல்பா சமன் 45க்கு சமன். tan அல்பா சமன் 1 அல்பா சமன் 45. ஆகவே tan அல்பா வந்து 45, tan அல்பா 1, tan 45 வந்து 1க்கு சமன். ஆகவே இந்த இடத்துல அல்பா 45 கட்டாயமா 45 இருக்கும். அடுத்தது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்று பார்த்தீங்கன்னா, ரெண்டும் சமன் என்ற அந்த கதையோட போகும். அதாவது ஒரு புள்ளியில 90 பாகையில ஏதாவது ஒரு கோணத்துல தொழிற்படுகின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுப்பான். இந்த இடத்துல அந்த கோணம் வந்து தீட்டா, இந்த இடத்துல பி, அடுத்தது பி ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டன்ஸ் உண்டு. ஆர் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் பார்த்தீங்கன்னா 2p cos theta by 2, அதாவது 2p cos theta by 2 இது சமனாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள் இதுல 60 என்ன, இது 60 என்ன உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா போடலாம். 2p cos 60 அதாவது 2p cos 30 பாகங்கள் ஸ்ட்ரைட்டா. இப்படிதான் எப்படிப்பட்ட 4 இன்ஸ்டன்சஸ் இருக்கும். அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த விசை ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 2 விசைகளுக்கு நாங்க பார்த்தோம். இந்த இடத்துல நாங்க ரெண்டு விசைகளுக்கு மேற்பட்ட, ரெண்டு விசைகளுக்கு மேற்பட்ட பல விசைகள் தொடர்பான இந்த விளைவு விசையை நாங்க பார்ப்போம். ஒரு தர விசை தொகுதியின் விளைவு விசை சம்பந்தமான தியரி பார்க்க போறோம். இந்த இடத்துல 2 வகையான முறைகள் இருக்கு. முதலாவது முறையை நான் இந்த வீடியோல
நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். விசை துணிப்பு முறை. விசை துணிப்பு முறை என்றது பல விசைகள் தொழிற்படுகின்ற நேரத்துல ஒரு விசையை அதனுடைய நிலைக்குத்து மற்றும் கிடைக்கூறுகளுக்கு சமப்படுத்துறதுதான் விசை துணிப்பு முறை என்று சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃப் என்றது ஒரு குறித்த கோணத்துல இருக்கு. இந்த குறித்த கோணத்தை நாங்க என்ன எடுப்போம்னா டீட்டா எடுப்போம். எஃப் நாங்க டீட்டாவோட பிரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு காஸ் என்று நாங்க எழுதலாம். அதாவது டீட்டாவோட பிரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு காஸ் என்று போடணும். அதாவது எஃப் காஸ் டீட்டா என்று போடுவோம். எஃப் காஸ் டீட்டா ஒரு பக்கத்துக்கு எஃப் காஸ் டீட்டா மற்ற அதாவது கிடை, அதாவது இந்த டீட்டா வந்து கிடையுடன் டீட்டா கோணம் இந்த கைக்கு கிடைக்கு நாங்க எஃப் காஸ் டீட்டா எழுதுவோம். நிலைக்குத்துக்கு நாங்க எஃப் சைன் டீட்டா என்று எழுதுவோம். என்ன விஷயம்? ஆகவே ஒரு புள்ளியில வெவ்வேறு திசைகள்ல தொழிற்படுகின்ற நேரத்தில் இந்த இரண்டு தளங்களுக்கு விசைகளை கூறு பிரிச்சு என்று சொல்லுவோம். கூறுகளை பிரித்து நாங்க தனியே நிலைக்குத்து கூறுக்கு என்ன விளைவில் விசை என்று காணுவோம், கிடைக்கூறுக்கு விளைவில் விசை என்னென்று காணுவோம். அந்த ரெண்டு விசைகளை நாங்க இரு விசைகளின் விளைவில் பயன்படுத்தி ஒன்று கொண்டு செங்குத்து தானே. ஆகவே உங்களுக்கு ஆர் வந்து என்னத்துக்கு சமனா இருக்க போகுது? ரூட்டுக்குள்ள p² + q² சமனா இருக்க போகுது. ஆகவே இந்த நிலைக்குத்து கூறின் விளைவு விசையின் வர்க்கம் சக கிடைக்கூறின் விளைவு விசையின் வர்க்கம், ரெண்ட அடிஷன். அதை நாங்க வர்க்க மூலப்படுத்தினோம்டா உங்களுக்கு விளைவு விசை வரப்போகுது. இப்படிதான் நாங்க விசை துணிப்பு முறையை பயன்படுத்தி ஒரு தள விசை தொகுதி, பல விசைகள் ஒரு தளத்தில் காணப்படும் நேரத்தில் விளைவு விசை காண்றதுக்கான ஒரு முறை. அடுத்த முறையை நாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நாங்கள் விசை பல்கோணி முறை, அதாவது இந்த ஒரு தள விசை தொகுதிக்கான இன்னொரு முறை, விளைவு விசை காண்ற இன்னொரு முறை, அடுத்தது விசை திருப்பம் சம்பந்தமான தியரி அடுத்த வீடியோல பார்ப்போம்.